வணக்கம். அன்னை வேளாங்கண்ணி மாதா பிலிம்ஸின் சார்பிலே தயாரிப்பாளராக, இயக்குனராக, படத்தின் கதையின் நாயகனாக நடித்து வினோத்குமார் அவர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த வீரநகரம் என்ற படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கு இன்றைக்கு இங்கே வெளியிட வேண்டும் என்று சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இனிய நண்பர் அன்புச்செல்வன் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் வினோத்குமார் அவர்களுடைய இந்த தயாரிப்பை, அவருடைய இயக்கத்தில் உருவாக்கியிருக்கும் இந்த படைப்பை, இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் வீரநகரம் என்ற இதை நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் இதை நான் திறந்து காட்டினேன் என்று சொன்னால், என்னுடைய திறந்து காட்டுவது என்பது என்னுடைய உள்ளத்தை இப்பொழுது நான் திறந்து காட்ட விரும்புகிறேன். என்னன்னா, வீரநகரம் எதுக்கு இந்த தலைப்பு வச்சிருக்கோம்? தலைநகரம் என்று சொன்னால் சென்னை, இந்தியாவுக்கு தலைநகரம் என்று சொன்னால் நம்முடைய டெல்லி, இந்தியாவின் தலைநகரம் சென்னை, டெல்லி, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. இப்படி ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு மாநகரத்துக்கும் ஒரு இது இருக்கின்றது. இது வீரநகரம் என்றால் நான் மனதில் நினைத்தேன், நிச்சயமா இது மதுரை சப்ஜெக்டா தான் இருக்கும். மதுரை மண்ணுக்குன்னு ஒரு வீரம். நான் விடுதலை ராகம் படம் எடுத்ததுலேருந்து மதுரையை நான் விட்டதே கிடையாது. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது என்று பாடியிருப்பேன். வைகை இல்லாமல் மதுரை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மதுரை மாநகரம். மீனாட்சி இல்லாமல் மதுரை இல்லை, வைகை நதி இல்லாமல் மதுரை இல்லை. அப்படிப்பட்ட அந்த மதுரை மாநகரத்துக்கென்று, அந்த மண்ணுக்கென்று ஒரு வாசனை இருக்கின்றது. அதாவது அது ஒரு வீரநகரம் தான். வீரநகரம் மட்டுமல்ல, அது ஒரு விதத்தில் பார்த்தால் சொக்கநாதருடைய இதயத்தை மீனாட்சி தொட்டாலே அது ஒரு வீரநகரம் மட்டுமல்ல, சொக்கநாதருடைய இதயத்தை மீனாட்சி தொட்டால் என்று சொன்னால் அது ஒரு ஈரநகரம், காதல் நிறைந்த நகரம், அது வீரமும் நிறைந்த நகரம். அப்படிப்பட்ட நகரம் தான் அந்த மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்திலே ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு புதிய கோணத்தில் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நான் முற்படுறேன்னு வினோத்குமார் சொன்னார். எல்லாரும் உடனே நினைக்கலாம், இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னார், பட்ஜெட்டை விட சப்ஜெக்ட் தான் ஜெயிக்கும். பட்ஜெட் இத்தனை கோடிக்கு எடுத்தா இத்தனை கோடி அவ்வளவு கோடி செலவு பண்ணி தான் படம் எடுக்கும்னு சொன்னா, நான் ஒரு தடவை படமே எடுத்துக்க முடியாது. என்னோட சொந்த மண்ணான மயிலாடுதுறையில் என்னுடைய மறைந்துவிட்ட தயாரிப்பாளர் இஎம் இப்ராஹிம் அவர்களோட உறுதுணையோட அன்னைக்கு ஒரு கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காதல் கதை. நான் படித்த இடம், எனக்கு பிடிச்ச இடம், அது நான் படம் பிடிச்ச இடமும் அந்த மயிலாடுதுறையில் இந்த படத்தை எடுக்கிறேன்னு சொன்னா, அன்னைக்கு என்ன எவ்வளவு பெரிய பட்ஜெட் ஜெயிச்சுதா, சப்ஜெக்ட் ஜெயிச்சுதா? ஒரு வருஷ கணக்கில் அலங்கார் தியேட்டர்ல சென்னையில் ஓடிச்சு அந்த படம். நான் எதுக்காக சொல்ல, என்னுடைய இதுக்காக சொல்லல, நான் மட்டுமல்ல, சப்ஜெக்ட். மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் தமிழ்நாட்டில இருந்து கூட எடுக்கல, மலையாளத்துல இருந்து கேரளாவில இருந்து எடுக்கிறாங்க. அதுல தமிழ் அதுல சொன்ன விஷயம், அதோட சப்ஜெக்ட் என்ன, செலவு, மக்கள் செலவை பார்க்கல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிந்தனையை பார்க்கறாங்க. அது சப்ஜெக்ட் சொல்லப்பட்ட விதத்தை பார்க்கறாங்க. யாரு சொன்னாங்கன்னு கூட பார்க்கல. யாரு ஸ்டாரு, அது யாரா ஸ்டார் இருக்காங்களா? ஏதோ பெரிய கதாநாயகி இருக்காங்களா? ஒருதலை ராகம் படத்துல யாரு கதாநாயகி, யாரு கதாநாயகன், யாரு வில்லன், யாரு காமெடி நடிகர்? படத்துல கேபரே டான்ஸ் இருந்ததா? படத்துல கதாநாயகன் கட்டி புருண்டு உருளக்கூடிய டூயட் எதுவுமே கிடையாது. ஃபைட்டு கிடையாது, சேஸ் கிடையாது, பிரம்மாண்டமான சிட்டு கிடையாது, எதுவும் இல்ல. இப்ப மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றியை பாருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், சப்ஜெக்ட் ஜெயிக்கும். அது அந்த காலத்துல, நான் உதாரணத்துக்கு சொன்னது என்னுடைய இதை சொல்றது, அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலையும். அதனால ஒரு சின்ன தயாரிப்பாளர் சின்ன படம் எடுக்கிறாங்க, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம்னா, இது பெரிய ஆட்கள் படம் எடுத்தா அதுக்கு பிரம்மாண்டமான விழா, கோடி கணக்கில் படத்துக்கு செலவு பண்றாங்கன்னா கூட ப்ரமோஷனுக்கே அவ்வளவு செலவு பண்ற பணம் படைத்தவர்கள் செய்யலாம். ஆனா இவர்கள் பணம் படைத்தவர்கள், மனம் படைத்தவர்கள். எப்படியும் நாங்க ஒரு இதை பண்ணணும். சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன, அதாவது ஒரு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் உங்களால இயன்ற உதவியை பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க கை கொடுக்கணும், நீங்க அவங்களுக்கு ஒரு இதை பண்ணணும். உங்க கையால நீங்க பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையில் வினோத்குமார் அவரே தயாரிப்பாளர் இருக்காரு, அவரே இயக்குனர் இருக்காரு, அவரே நடிச்சிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பணியாற்றிய அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், அசோசியேட் டைரக்டராக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஆர்ஓ கூட ஒரு தெரிந்த முகமான அறிந்த முகமா நான் பார்க்குறேன். யார் அதெல்லாம் இல்லை.
அதாவது சினிமா என்பது சினிமா எல்லாமே வியாபாரம், சினிமா எல்லாமே திறந்து, அது ஒரு திறந்த வெளி, அது ஒரு திரைக்கடல் ஓடி திரவியம் தெரியுதுன்னா சினிமா என்பது ஒரு திரைக்கடல். இங்க வந்து கஷ்டப்பட்டு மூச்சடக்குனாதான் முத்து எடுக்க முடியும். சினிமா அப்படிதான். ஆனா அதுல வந்து யாரு விடா முயற்சியோட, தன்னம்பிக்கையோட, தளராத முயற்சியோட யாரு ட்ரை பண்ணாங்களோ இது பண்ண முடியும். அந்த அடிப்படையில் தான் டைட்டிலே பாருங்க, வீரநகரம் என்று வைத்திருக்கிறார்கள். சினிமாவில் வந்து நானும் படம் எடுத்து பார்க்குறேன், நின்று பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கே மூச்சு விடுறதுக்கு 300 தடவை யோசிக்கிறவன அந்த உலகத்தில் இருக்கான். இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு படம் எடுக்க முடியும்னு வர்றதுக்கே வேணும் ஒரு வீரம். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்திருக்கின்ற காரணத்தால் தான் தலைப்பே வீரநகரம் என்று வைத்து நம்முடைய வினோத்குமார் எடுத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு சின்ன இப்போ நான் வந்து ஒரு இன்னைக்கு வந்து கடவுள் என்ன இன்னைக்கு அவங்களுக்கு இது நான் வந்து ஒரு சின்ன ஒரு நான் வந்து அவர்களுக்கு என்னால் முடிஞ்சது இந்த மீடியாவுக்கு அவர்களுக்கு வீரநகரம் ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக்குங்க இந்த போஸ்டர் நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க மீடியா வளர்ந்து வரக்கூடியவர்களை, சின்ன தயாரிப்பாளர்களை, புதிய இயக்குநர்களை, புதிய படைப்புகளை நீங்க தான் என்னதான் இருந்தாலும் பூக்கள்ல வாசம் இருந்தாலும் அதை வெளியில கொண்டு சேர்க்கக்கூடியது தென்றல் தான். தென்றல் வீசாட்டா பூவோட வாசமே வெளியில தெரியாது. அதே மாதிரி என்ன படம் எடுக்கிறோம், என்னென்ன படைப்பு இருக்குங்கிறத அதை வெளியில கொண்டு போய் சேர்க்கக்கூடியது மீடியா தான். அதனால் இந்த மீடியாவிடம், ஊடகத்திடம், உங்களிடத்தில் இதை நான் சேர்த்து விட்டேன். இதை நீங்கள் இன்னும் சேர்க்க வேண்டும். இந்த பூவுக்கு வாசத்தை நீங்கள் வெளியே வீச வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.